ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருங்க இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய நாளை தந்த கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். இன்றைக்கி நம்ம தியானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்திருக்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறதே, அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்றார். தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறதை. தூற்றுக்கூடைங்கிறது என்ன? அவனவன் கிரியைகள், அதாவது அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் பிதாவாய் தொழுது அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் இருக்கிறவரே நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியாக சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளணும். நம்மளோட கிரியை தான் அவர் கிரியை தான் நம்ம கூட வருகிறத, கிரியை தான் கூட வருது. தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது. தூற்றுக்கூடங்கிறதுனாக்கா அவர் கையில் இருக்கிறது. அவர் அந்த களத்தை அவர் நன்றாக விளக்கி கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னி சுட்டிருப்பார். கோதுமை சலிக்கும். அந்த கூடையில் கோதுமை சலிக்கும் போது கோதுமையெல்லாம் பாத்திரத்துக்குள்ளார அந்த கூடைக்குள்ளார இருக்கும், பதர் தான் கீழே விழுந்துடும். அதனால் பதராக நம்ம இருக்கக்கூடாது. பதருங்கிறது ரட்சிக்கப்படாதவங்க, அவிசுவாசிங்க, கைவிடப்பட்டவங்க தான் பதராக நம்ம இருக்கக்கூடாது. கோதுமை மணியாக நம்ம இருக்கணும். கோதுமை மணி சேர்த்து என்ன பண்ணுவாங்க? களம் நல்லாய் விளக்கும். அதாவது சபை ஆண்டவர் சுத்திகரிக்கிறாங்க. இருக்கும்போது அந்த மணியெல்லாம் கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்த்துக்குவாங்க. கோதுமை மணி இன்னொரு வசனம் இருக்குது, யோவான் 12:24, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். அதாவது ஒரு கோதுமை மணி களஞ்சியத்துலேருந்து அது அப்படியே மணியாகத்தான் இருக்கும். அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகணும். விதைச்சதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? அது முளை எழும்பி மரமாக செடியாகி கனி கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி கனி கொடுக்கும்போது மிகுந்த கனிகளை, ஒரு மணிலேருந்தே எத்தனையோ மணிகள் வெளிப்படும். அதனால் நம்மளோட வாழ்க்கையை பாவத்துக்கு செத்த நீதிக்கு பிழைக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அதாவது நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்குறவங்களாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த பாவத்துக்கு செத்து இருக்கணும், நிலத்தில் விழுந்து செத்து இருக்கணும். எல்லாம் இந்த உலக காரியங்களுக்காக, நம்ம ஆசா பாசத்துக்களாக, உலக இச்சைகளுக்காக, மாம்சத்தின் கிரியைகளுக்காக நம்ம எல்லாத்தையும் செத்த பிறப்பாடு தான் நம்ம மிகுந்த கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். கோதுமை அவர் தன்னோட களஞ்சியத்தில் சேர்ப்பார். கோதுமைங்கிறது என்ன? விசுவாசிகள். அது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள். அதான் மணி சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறத. பதர் அவிசுவாசிகள், துன்மார்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. நம்ம சபையை அவர் நல்லாக ஒவ்வொரு நாளும் சபையை பார்க்குறாங்க, சுத்திகரிக்கிறாங்க. சபைங்கிறது அவருடைய சரீரமாக இருக்கிற சபை. அது மணியாக இருக்கிற நாமெல்லாம் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அதனால் நாம் எப்போதும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவங்களாக நம்ம மணியாக கனி கொடுக்குறவங்களாக நாம் வெளிப்படணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் இப்போ ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நான் துதிக்கிற சுவாமி, சோத்திரிக்கிற இந்த நாளில் கர்த்தாவே நல்ல வசனத்தை கொடுத்து எங்களை எச்சரிக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறப்பா. இதை கேட்குற அனைவருக்கும் ஆண்டவரே கோதுமை மணியாக ஆண்டவரே விளங்கட்டும், களஞ்சியத்தில் சேர்க்கப்படட்டும், பரலோகத்தில் சேர்க்கப்பட்டும். மட்டுமில்லாமல் செத்து நிலத்தில் விழுந்து அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன்.